அப்படிலாம் ஒன்றும் மொழிபெயர்ப்புலலாம் ஒன்றும் மாற்றிலாம் போட மாட்டாங்க. கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு உருட்டுறதுக்கு வேறு வழி தெரியல, அதனால் உருட்டுட்றீங்க. பற்பல பாசங்கிறது அங்கே அப்போஸ்தலர் 2ல் வந்து பேசினதை எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன சுற்றி இருக்கிறவங்க அறிஞ்சது பற்பல பாஷை. புரியுதோ? அது பற்பல பாஷை. அந்நிய பாஷைங்கிறது தேவனோட ரகசியத்தை பேசுகிறது தனிப்பட்ட முறையில். புரியுதா? இந்த ரெண்டையும் ஏன் சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்க? தேவனோட ரகசியத்தை பேசுகிறதையும் மனுஷன் அறிய முடியுமா? அப்போஸ்தலர் 2ல் மனுஷர்களுக்கு அறிய முடியுமான காரியத்தை பேசுனதை ஏன் ஜாயின் பண்ணுறீங்க? உங்களுக்கு அப்போ எவ்வளோ தூரம் மண்டை உளைச்சல் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே ஆவியானவர் கிடையாது. உங்கள்கிட்ட ஆவியானவர் கிடையாது, நான் அடித்து சொல்ல முடியும். ஆவியானவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்லிட்ட காரியம் உங்களுக்கு கொஞ்சமாட்டு புரிஞ்சிருக்கும். ஆவியானவர் அபிஷேகத்தை எல்லாம் இழந்தாச்சு. வரம் எப்படி கிடைக்கும்? ஆவியானவர் மறுதளிச்சா எப்படி வரம் கிடைக்கும்? இந்த வித்தியாசமே உங்களுக்கு தெரிய மாட்டாங்க ரெண்டுக்கும். அப்படிலாம் ஒன்றும் மொழிபெயர்ப்புலலாம் ஒன்றும் மாற்றிலாம் போட மாட்டாங்க. கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு உருட்டுறதுக்கு வேறு வழி தெரியல, அதனால் உருட்டுட்றீங்க. பற்பல பாஷைங்கிறது அங்கே அப்போஸ்தலர் 2ல் வந்து பேசினதை எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன சுற்றி இருக்கிறவங்க அறிஞ்சது பற்பல பாஷை. புரியுதோ? அது பற்பல பாஷை. அந்நிய பாஷைங்கிறது தேவனோட ரகசியத்தை பேசுகிறது தனிப்பட்ட முறையில். புரியுதா? இந்த ரெண்டையும் ஏன் சம்மந்தப்படுத்தி பேசுகிறீங்க? தேவனோட ரகசியத்தை பேசுகிறதையும் மனுஷன் அறிய முடியுமா? அப்போஸ்தலர் 2ல் மனுஷர்களுக்கு அறிய முடியுமான காரியத்தை பேசுனதை ஏன் ஜாயின் பண்ணுறீங்க? உங்களுக்கு அப்போ எவ்வளோ தூரம் மண்டை உளைச்சல் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே ஆவியானவர் கிடையாது. உங்கள்கிட்ட ஆவியானவர் கிடையாது, நான் அடித்து சொல்ல முடியும். ஆவியானவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்லிட்ட காரியம் உங்களுக்கு கொஞ்சமாட்டு புரிஞ்சிருக்கும். ஆவியானவர் அபிஷேகத்தை எல்லாம் இழந்தாச்சு. வரம் எப்படி கிடைக்கும்? ஆவியானவர் மறுதளிச்சா எப்படி வரம் கிடைக்கும்? இந்த வித்தியாசமே உங்களுக்கு தெரிய மாட்டாங்க ரெண்டுக்கும்.